வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரசாதம் ரெசிபி. திருச்சானூர் அம்மவாரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு அழகு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் கடலை மாவு தண்ணி மட்டும்தான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன பஜ்ஜிகளாக இது மாதிரி ஊற்றி எடுத்துப்போம். இது மாதிரி ஒவ்வொரு கரண்டி எடுத்து ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது வெந்த பிறகு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மட்டும் மாறக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துருவோம். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது மிக்சியில் போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்சியில் போட்டோன்னா ஒரு சுற்று சுற்றினாலே நல்ல பொடியாயிடும். 1 இல்லைன்னா 2 சுற்று, அதுக்கு மேலே சுற்ற வேண்டாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்ட உடனே பாருங்கள், இது மாதிரி நல்லா தூளாகிடும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கக்கூடாது, இது மாதிரி நல்லா ரவை மாதிரி உடஞ்ச உடனே எடுத்துடலாம். இப்போ 1 கிளாஸ் கடலை மாவுக்கு நான் 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ இது நல்ல ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துப்போம். நம்ம தண்ணியில் லேசாக கையை நனைச்சிட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை பச்சை கற்பூரம். இந்த பிரசாதத்துக்கு பச்சை கற்பூரம் தான் ஸ்பெஷாலிட்டியே. ஒரே ஒரு சிட்டிகை குங்குமப்பூ. இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த பாகு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா சூட்டிலே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கலவை லேசாக ஆறட்டும். கொஞ்சம் வெதுன்னு ஆறின பிறகு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இந்த லட்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கொடுக்குற லட்டு பிரசாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு இந்த லட்டை பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணி நீங்கள் பெருமாளோட அருளை முழுமையாக பெறணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இதே சேனலில் திருப்பதி வடை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த ரெசிபியும் பாருங்கள். திருப்பதி வடை அம்மவாரு லட்டு என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்கள் புரட்டாசி சனிக்கிழமைக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.